الحمد لله والصلاة والسلام على رسول الله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ليشهدوا منافع لهم ويذكروا اسم الله في أيام معلومات على ما رزقهم من بهيمة الأنعام فكلوا منها وأطعموا البائس الفقير ثم ليقضوا تفثهم وليوفوا نذورهم وليطوفوا بالبيت العتيق. சூரத்துல் ஹஜ்ஜுடைய 29வது வசனத்தை தான் இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். நேற்று நாங்கள் இந்த சூரா ஹஜ்ஜுடைய 28வது 27வது வசனங்களை நாங்கள் பார்த்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜுடைய மனாஃபி', ஹஜ்ஜுடைய பிரயோஜனங்கள், இதே போன்று ஹஜ்ஜில் செய்ய வேண்டிய சில இபாதத்துகளை பற்றியும் அல்லாஹ் தெளிவுபடுத்தினார். அதில் மிக முக்கியமான இபாதத்து தான் அல்லாஹுவை திக்ர் செய்வது. இதே போன்று உதுஹியா, ஹதி கொடுப்பது, மக்களுக்கு சாப்பாடு கொடுப்பது, தானும் சாப்பிடுவது. இவைகளை அல்லாஹ் சொல்லிவிட்டு மிக முக்கியமான ஹஜ்ஜில் ஏற்படக்கூடிய 3 இபாதத்துகளை அல்லாஹ் சொல்கின்றார். அதில் முதலாவது ثُمَّ لْيَقْضُوا تَفَثَهُمْ. அல்லாஹ் சொல்கிறான், ஹஜ்ஜை முடித்ததோடு, அதாவது பெருநாள் தினம் நீங்கள் ஜம்ராவிலே ஷைத்தானுக்கு 7 கல் அடித்ததற்கு பிறகு ثُمَّ لْيَقْضُوا تَفَثَهُمْ, உங்களுடைய நகங்கள், முடிகளை வெட்டிக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக وَلْيُوفُوا نُذُورَهُمْ, உங்களுடைய நேர்ச்சைகளை நிறைவேற்றுங்கள். இரண்டாவதாக நேர்ச்சைகளை நிறைவேற்றுங்கள். மூன்றாவதாக وَلْيَطَّوَّفُوا بِالْبَيْتِ الْعَتِيقِ. பைத்துல் அதீக் என்பது காபாவுடைய பெயர்கள் ஒரு பெயர். இந்த பைத்துல் அதீகை தவாஃப் செய்யுங்கள், வலம் வாருங்கள், சுத்துங்கள். இதில் முதலாவது கட்டளை அல்லாஹுடைய ثُمَّ لْيَقْضُوا تَفَثَهُمْ, ஏனென்றால் இஹ்ராம் கட்டியவர்கள் சில சமயம் இஃப்ராதில் இஹ்ராம் கட்டியவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
மதீனாவிலே துல்காதா பிறை 24 இஹ்ராம் கட்டினார்கள். அந்த இஹ்ராத்தை கலட்டினார்கள் துல்ஹஜ் பிறை 10. கிட்டத்தட்ட 14 நாட்கள் இஹ்ராத்தோடு இருந்தார்கள். தமத்துவான ஹஜ் செய்யக்கூடியவர்கள் மாத்திரம்தான் இஹ்ராத்தை கலட்டிவிட்டு பிறை 8 இஹ்ராத்தை கட்டி பிறை 8, 9 10ஆம் நாள் சும்மல் யக்து தஃபஸஹும் அவர்கள் 10ஆம் நாள் என்ன செய்வார்கள்? அவர்களுடைய அழுக்குகளை எல்லாம் நீக்கிக் கொள்வார்கள். முடியை வெட்டி கொள்வார்கள், நகத்தை வெட்டி கொள்வார்கள். அதுவரைக்கும் இஹ்ராத்தோடு இருக்கும் வரைக்கும் நகங்களையோ முடிகளையோ வெட்ட முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோருக்குமான சட்டமாகத்தான் இதை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். மதீனாவிலிருந்து அந்த காலங்கள் ஒட்டகத்தில் வருவார்கள், இஹ்ராத்தோடே இருப்பார்கள். 10 நாள், 15 நாள், 20 நாள் இஹ்ராத்தோடு, சிலர் 2 நாள், 3 நாள் இஹ்ராத்தோடு. எது எவ்வாறாக இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட 14 நாட்கள் இஹ்ராத்தோடு இருந்தார்கள். இஹ்ராத்தோடு இருந்தால் மேல் கழுவலாம், ஆனால் மனவஸ்துக்கள் தான் பாவிக்க முடியாது. தைத்த ஆடைகள் அணிய முடியாது. ஆண்கள் தலையை மறைக்க முடியாது. பெண்கள் முகத்தை கைகளை மறைக்க முடியாது. அவ்வளவுதான். இந்த இஹ்ராத்துகளை கடைசியாக ஹஜ்ஜுடைய சட்டங்களை அல்லாஹ் சொல்லும் பொழுது சும்மல் யக்து தஃபஸஹும், தஃபஸ் என்றால் அழுக்குகள், நகத்தை வெட்டுறது, முடிய வெட்டுறது. ஹஜ்ஜுடைய 10ஆம் நாள் என்ன செய்வார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத் என்ன? அதாவது 10ஆம் நாள் கல் அடித்து விட்டு, ஷைத்தானுக்கு 7 கல் அடித்து விட்டு வந்து முடிகளை எல்லாம் நீக்குவது. தலைமுடி, கக்கத்து முடிகள் நீக்கிவிட்டு நகங்களை வெட்டி குளித்து சுத்தமாகுவார்கள். இது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். இரண்டாவது, வல்யூஃபூ நுதூரஹும், அல்லாஹ் சொல்கிறான், நேர்ச்சைகளையும் நிறைவேற்றுங்கள். நேர்ச்சை என்ன? உதாரணமாக ஹஜ்ஜிலே ஒரு மனிதர் நான் உதுஹியா கொடுக்க போகிறேன், ஹதி கொடுக்க போகிறேன் என்று நேர்ந்திருந்தால், நேர்ச்சை இஸ்லாத்தில் மிக முக்கியமான விடயம். அல்லாஹ் சூரத்துல் இன்சானிலும் யூஃபூன பின்னத்ரி வயகாஃபூன யௌமன் கான ஷர்ருஹு முஸ்ததீரா, நேர்ச்சையை நிறைவேற்றுவார்கள். மூமின்களுடைய பழக்கம் என்ன? நேர்ச்சையை நிறைவேற்றுவார்கள். அது நேர்ச்சை நல்ல விடயங்கள்ல மட்டும்தான் நேர்ச்சை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு வழிபடுவதில் நேர்ச்சை வைக்கிறார். உதாரணமா, நான் இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜிக்கு போவேன், நேர்ச்சை வைக்கிறார். ரமதான்ல உம்ராக்கு போறேன், நேர்ச்சை வைக்கிறார். மஸ்ஜிதுல் ஹராம்ல போய் இஅ்திகாஃப் இருக்க போறேன், நேர்ச்சை வைத்தால் அதை நிறைவேற்றட்டும். வமன் நஸர அன் யஅஸியஹு அல்லாஹ் ஃபலா யஅஸி, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாவம் செய்வதற்கு நேர்ச்சை வைத்தார். பாவம் செய்யறதுக்கு நேர்ச்சை வைப்பாங்க. எங்கட காலத்துல சில மடத்தனத்தால் அந்த நேர்ச்சியை வைக்கிறது. என்ன மையத்துக்கும் எடுக்கக்கூடாது, இவ்வாறு நடந்தா இன்ன பாவம் செய்வேன். பாவம் என்று அவருக்கு தெரியாது. வைராக்கியத்தில் என் உம்மாவோட பேச மாட்டேன், என் குடும்பத்தோட உறவு மாட்டேன், ஒன்றும் இந்த நேர்ச்சையை நிறைவேற்ற முடியாது. நேர்ச்சை என்று இந்த இடத்தில் குறிப்பிடப்பட்டது. அங்கு போய் அறுத்து கொடுப்பார்கள். மூன்றாவது அல்லாஹுடைய கட்டளை என்ன? வல்யத்தவ்வஃபூ பில் பைத்தில் அதீக், பைத்துல் அதீக்கை அவர்கள் தவாஃப் செய்யட்டும்.
ஹஜ்ஜிலே உம்ராவிலே மிக முக்கியமான இபாதத்துகளில் ஒரு இபாதத்து தான் தவாஃப். இந்த தவாஃப் உலகத்தில் எங்கும் அந்த இபாதத்தை செய்ய முடியாது, காபாவை தவிர. நீங்க உங்களோட ஊர்ல உள்ள ஒரு பள்ளியை போய் 7 சுத்தினதால உங்களுக்கு நன்மை கிடைக்காது. அல்லது வேறொரு நாட்டில் காபத்துல்லாவை போல ஒன்றை கட்டி இல்லை நாங்கள் இங்க தவாஃப் செய்வோம், இல்லை. தவாஃப் காபாவில் மாத்திரம்தான், மக்காவில் மாத்திரம்தான். அந்த மஸ்ஜிதை, அந்த காபத்துல்லாவை சுத்தி தவாஃப் செய்வது. அல்லாஹ் குர்ஆனிலே இந்த தவாஃப் செய்பவர்களை எவ்வளவு கண்ணியப்படுத்துகிறான் என்றால் 2 இடத்திலே அல்லாஹ், ஒன்று வல்யத்தவ்வஃபு பில் பைத்தில் அதீக், தவாஃப் செய்யுங்க அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான். இரண்டாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னான் என்ன, வதஹிர் பைத்திய லித்தாயிஃபீன், தவாஃப் செய்பவர்களுக்காக என்னுடைய வீட்டை சுத்தம் செய்யுங்கள். தவாஃப் செய்வாங்க அந்த அளவு உயர்ந்த ஒரு அமல் தவாஃப். இந்த தவாஃபுடைய சிறப்புகள் என்ன? அதிகமான தவாஃபுகள், முடியுமான அளவு தவாஃப் செய்ய வேண்டும். அதற்காக ஃபர்துகளுக்கு இடையூறாக தவாஃப் செய்யக்கூடாது. உதாரணமாக ஹஜ்ஜுக்காக போயிட்டோம், தமத்துடைய ஹஜ்ஜுக்காக போயிருக்கிறோம். தமத்துடைய ஹஜ்ஜுக்காக சென்றவர்கள் ஆரம்பமாக உம்ரா செய்வார்கள். ஆரம்பமாக காபாவுக்கு சென்றதோடு உம்ரா செய்வார்கள். உம்ராவை முடித்து விட்டு இஹ்ராத்தை கலத்திடுவாங்க. ஸ்ரீலங்கா, இந்தியாவுடைய அதிகமானவங்க அப்படித்தான் போறது. இஹ்ராத்தை கலத்திட்டு என்ன செய்வாங்கண்டா, ஹஜ் தொடங்குறதுக்கு இடையில 10 நாட்கள் மக்கள் இருப்பாங்க. இதற்குள்ள இவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு தவாஃப் வீதம் அல்லது 2 தவாஃப், காலில் சக்தி இருந்தால், ஏனென்றா ஃபர்லான ஹஜ் செய்ய இருக்குது, நான் 100 தவாஃப் செய்ய போறேன் என்று காலை உடைச்சு கொள்ளக்கூடாது. சுன்னத்து தான் எல்லாம். ஜனக்கூட்டம் வேற. ஹஜ் கிட்டவாகும் பொழுது மக்களுடைய சனம் கூடுது. ரமதான்ல மக்களுடைய தொகை கூடிட்டு போய் எத்தனை தவாஃப் செய்யறது முடியுமெண்டா ஒரு தவாஃப், ஒரு நாளைக்கு ஒரு தவாஃப். ஏன்னா தவாஃபுக்கு சிறப்புகள் இருக்கிறது. ஆனால் அது என்ன தவாஃப்? ஹஜ்ஜுடைய தவாஃப் ஃபர்த். 5 வகையான தவாஃபுகளை இன்ஷா அல்லாஹ் பின்னால பார்ப்போம். தவாஃபுடைய வகைகளை முதல்ல தவாஃபுடைய சிறப்புகளை பார்ப்போம். தவாஃபுக்கு சிறப்பு இருக்கிறது. அதற்காக பின்னால் உள்ள ஃபர்துகளுக்கு இடையூறாக தவாஃப் செய்துவிடக் கூடாது. பின்னால் உள்ள ஃபர்து என்ன? ஹஜ் ஃபர்த். ஹஜ்ஜி பிரயாணம் பண்ணணும், நடக்கணும். சில சமயம் அவங்களுக்கு கால் ஆரோக்கியம் தேவை. தவாஃபுகளை செய்து சில சமயம் கால்கள் நோயாளிகளாக ஆகிவிடக் கூடாது. இந்த தவாஃபுடைய சிறப்புகள் என்ன? ஏன் தவாஃப் செய்யணும்? முதலாவது, இந்த தவாஃப் தொழுகை போலதான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த தவாஃப் இருக்குதே, அத்தவாஃபு ஹவுலல் பைத்தி மிஸ்ல ஸலா, தொழுகை போலதான். ஆனால் பேசலாம், நல்லதை மட்டும் பேசட்டும் அனுமதி தந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால போன் எல்லாம் ஆன் பண்ணி வச்சுட்டு செல்ஃபி எடுத்துக்கொண்டு போட்டோ எடுத்துக்கொண்டெல்லாம் தவாஃப் செய்யறது அவ்வளவு ஏற்றம் அல்ல. சிந்தனை, தொழுகையில் எவ்வாறு ஹுஷு ஹுதுவோட தொழுகிறோமோ, உள்ளச்சத்தோட பயபக்தியோட, தவாஃபும் அப்படித்தான். பராக்கு பார்த்துக்கொண்டு, பேசிக்கொண்டு, சிரிச்சுக்கொண்டு, பக்கத்தில் உள்ள கிளாக் டவரை பார்த்துக்கொண்டு, அங்க சுத்தி கொண்டு இங்க சுத்தி கொண்டு யார் இல்லை, இதல்ல தவாஃப். போன்கள் எல்லாம் அமைதியாவை அல்லாஹ்வுடைய சிந்தனையில காபத்துல்லாவை தவாஃப் செய்யும். முதலாவது சிறப்பு.
இரண்டாவது சிறப்பு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் தாஃபல் பைத்த சபஅன் வஸல்லா ரக்அத்தைன் கான கஇத்கி ரகபா. இப்னு மாஜாவுடைய ஹதீஸ். யார் 7 தடவை காபாவை சுத்துவாரோ, சுத்தி விட்டு தவாஃபுடைய 2 ரக்காத் தொழணும். அந்த 2 ரக்காத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதும். அல்லாஹ் ஒருவன் என்று நிரூபிக்கிற தொழுகை. ஒரு அடிமை உரிமையிட்ட நன்மை கிடைக்கும். 2வது சிறப்பு. 3வது சிறப்பு, இந்த தவாஃப் செய்வதால் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த தவாஃப் மன் தாஃப பிஹாதல் பைத்தி உஸ்பூஅன், யாரு 7 தடவை காபாவை தவாஃப் செய்தாரோ, ஃபஅஹ்ஸாஹு கான கஇத்கி ரகபத்தின் லா யதஉ கதமன் வலா யர்ஃபஉ உக்ரா. ஒரு பாதத்தை வச்சு மற்ற பாதத்தை எடுப்பதற்கு முன்னால் இல்லா ஹத்தல்லாஹு அன்ஹு ஹதியது, அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பான், சிறு பாவங்களை. வகுதிப லஹு பிஹா ஹஸனா, நன்மை எழுதப்படும். வருஃபிஅ லஹு பிஹா தரஜா, அந்தஸ்து உயர்த்தப்படும். இப்னு ஹிப்பானுடைய ரிவாயத். 3 பிரயோஜனம் இருக்கு. முதலாவது பாவம் மன்னிக்கப்படும், 2வது அந்தஸ்துகள் உயர்த்தப்படும், 3வது நன்மை எழுதப்படும். அவ்வளவு உயர்ந்த அமல் தவாஃப். இது 3வது சிறப்பு. 4வது சிறப்பு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்தம்திஉ பிஹாதல் பைத் ஃபகத் ஹுதிம மர்ரத்தைன் வயுர்ஃபஉ ஃபி ஸாலிஸா ரவாஹு இப்னு ஹிப்பான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த காபத்துல்லாஹுவை வைத்து எவ்வளோ அனுபவிக்க முடியுமோ அனுபவிச்சு கொள்ளும். துவா கேளுங்க, தவாஃப் செய்யுங்க. என்றால் 2 தடவை இந்த காபா உடைக்கப்பட்டது, 3வது தடவை இந்த காபா உயர்த்தப்படும். இது உயர்த்தப்பட்டிரும் கியாமத்துடைய நாள் நெருங்கும் பொழுது. இது 4வது சிறப்பு. 5வது சிறப்பு, அல்லாஹ் எல்லா நபிமார்களையும் அந்த காபாவுக்கு அழைத்து வந்து அல்லாஹ் தவாஃப் செய்ய வைத்தான். 6வது சிறப்பு, சய்யிதுல் அம்பியா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவை தவாஃப் செய்தார்கள். காபாவை தவாஃப் செய்தார்கள். சஹாபாக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது ஒரு சிறப்பு, எங்களுக்கு எங்களோட தலைவர் செய்த அமல் இது. அடுத்ததாக தவாஃப் செய்வது அல்லாஹுடைய கட்டளை. ஃபல்யத்தவஃபு பில் பைத்தில் அதீகா, இவ்வளோ இஹ்திசாப் முன்னால வைத்து தவாஃப் செய்யும். நன்மைகளை கண் முன்னால் கொண்டு வந்து அல்லாஹுடைய கட்டளை. அடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தாங்க. லா தம்னஉ இமா அல்லாஹ், யாரையும் தடுக்காதீங்க தவாஃப் செய்கிற வந்தவங்களை. அதனால தான் அனுமதி. 24 மணித்தியாலும் தவாஃப் நடந்து கொண்டே இருக்கு. ஹஸ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தவாஃப்ல துவா கேட்பாங்க. தவாஃப்ல துவா கேட்பான். அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, யா அல்லாஹ், என்ன மூதேவியாக நீ எழுதியிருந்தா என்ன சீதேவியா மாத்திரியா அல்லாஹ். தவாஃப்ல துவா கேட்பாங்க. ரப்பி கன்னிஅனி பிமா ரஸக்தனி வபாரிக் லீ ஃபீ வஹ்லுஃப் லீ அலா குல்லி காயிபத்தின் லீ பிகைர். யா அல்லாஹ், எனக்கு ரிஸ்கா தந்ததை எனக்கு போதுமாக்கிறியா அல்லாஹ், எனக்கு பரக்கத் செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ், எனக்கு தெரியாத எல்லா நலவுகளையும் எனக்கு தாயா அல்லாஹ். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய துவா எழுதப்பட்டிருக்குது. தவாஃப்ல துவா செய்வாங்க. அல்லாஹும்ம அக்ஃபிர் லி துனூபி வ ஹதாயாய வ அம்தி வ இஸ்ராஃபி ஃபி அம்ரி இன்னக இல்லா தக்ஃபிர் லி தஹ்லிக்னி. யா அல்லாஹ், நான் ரகசியமாக பரகசியமாக செய்த எல்லா பாவங்களையும் மன்னிச்சிடியா அல்லாஹ். நீ மன்னிக்கல நான் அழிஞ்சிருவேன். தவாஃப்ல
மிக முக்கியமாக கேட்க வேண்டிய துவா தான் ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனதன் வகினா அஸாபன் நார். ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் ருக்னுல் யமானிக்கும் இடையில் நாங்க கேட்க வேண்டிய துவா தான் என்ன? ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் உலகத்துல நல்லதை தா, ஆகிரத்திலும் நல்லதை தா, நரகத்தை விட்டு எங்களை பாதுகார் யா அல்லாஹ். இந்த தவாஃபுடைய வாஜிபுகள், ஷர்த்துகள், நிபந்தனைகளாக 8 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு தவாஃப்ல இந்த 8 விடயங்களும் அமையும். முதலாவது சகோதரர்களே, தவாஃப்ல ஆக முக்கியம் சுத்தம், வுது. வுது இல்லாம தவாஃப் செய்ய முடியாது. உதாரணமாக ஜனக்கூட்டமாக இருக்குது, 3 சுத்து சுத்தும் பொழுது வுது முறிந்து விட்டது. அந்த இடத்துல நித்தாட்டி வுது எடுத்துட்டு வந்து விட்டதிலிருந்து தொடங்க வேண்டியதான். ஏற்கனவே மிச்சம் உள்ள நாளை செய்ய வேண்டியதான். ஆனால் சஈக்கு வுது அவசியம் இல்லை. சஃபா மர்வாவிலே தொங்கோட்டம் ஓடுவதற்கு வுது அவசியம் இல்லை. வுது முறிஞ்சாலும் தொங்கோட்டம் ஓடலாம். ஆனால் தவாஃப் தொழுகையை போலதானே, அதனால் இதில் கட்டாயம் வுது அவசியம். இரண்டாவது, அனைத்து வகையான நஜீஸ்களை விட்டும் சுத்தமாக இருக்கணும். உடம்புல, ஆடையில, இடத்துல நஜீஸை சுமந்துட்டு தவாஃப் செய்யறது இல்லை. காபாவுக்குள்ள செருப்புகள்ல நஜீஸ், ஆடைகள்ல நஜீஸ். ஏன் இது சொல்லப்படுதுண்டா, உதாரணமாக நோயாளிகள், சீனி வருத்தக்காரவங்க சில நேரம் தவாஃப் செய்யும் பொழுது சிறுநீர் வந்துடும். கவனமா இருக்கும். அதுக்குரிய ஏற்பாடுகள்ல போகணும். கடைசி ஹஜ் நெருங்கும் பொழுது, துல்ஹஜ் 7, 6, 5 ஆகும் பொழுது ஒரு தவாஃப் செய்வதற்கு 8 மணித்தியாலம், 9 மணித்தியாலம் போ. சில நேரம் ரமலான்லையும் அப்படித்தான். அந்த நேரம் சீனி வியாதிக்காரவங்க, சுகர் பேஷனால சிறுநீரை கட்டுப்படுத்தலாம் போயிட்டு, அதை கேட்டால் போல நிறுத்திட்டு சிறுநீருடைய தேவைகளை முடிச்சிட்டு நாங்க தவாஃபை தொடங்கலாம், வுது எடுத்துட்டு. ரெண்டாவது. மூன்றாவது, தவாஃப் பள்ளியில தான் நடக்கும். இப்ப ஆரம்ப காலங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல தவாஃப் கீழே மட்டும்தானே. இப்ப விஸ்தரிச்சிருக்கிறாங்க. மேல இஹ்ராம் உடுத்தவங்களுக்கு மட்டும் கீழே, மற்றவங்களுக்கு ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு மாதிரி செஞ்சாங்க. ஒரு 10 வருடத்துக்கு முன்னால தட்டு மாதிரி அடிச்சிருந்தாங்க. காபா உள்ளுக்கு ஒரு தட்டொண்டு அடிச்சு அதுல தவாஃப் செய்வாங்க, வளைச்சி தட்டு. அதெல்லாம் எடுத்துட்டாங்க. இப்ப கீழே தவாஃப் செய்யறது ஏற்றம், பள்ளியில தவாஃப் நடக்கும். அடுத்ததாக நான்காவது, 7 சுத்தை பூர்த்தி செய்யும் தவாஃப்ல. இது வாஜிப், ஃபர்துடைய தவாஃபுடைய ஷுரூத்துகள், நிபந்தனைகள். அடுத்ததாக தவாஃப்ல தர்தீப் அவசியம், ஒவ்வொன்றாக செய்யும். அடுத்தது, காபா உள்ளுக்கு நுழைஞ்சிடக்கூடாது தவாஃப் செய்யும் பொழுது. அதனாலதான் தவாஃப் செய்யும் பொழுது ஹிஜ்ர் இஸ்மாயில் இருக்குது. ஹிஜ்ர் இஸ்மாயில், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஹிஜ்ர், அரை வட்டம் என்று சொல்றோம், இதுக்குள்ள போகக்கூடாது. இது காபா உள்ளுக்குள்ள பகுதி. அது அந்த ஹிஜ்ர் இஸ்மாயில் அரை வட்டம் இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் அதுவும் சேர்ந்தான் காபா. அது நேர உயர்ந்து கட்டப்பட வேண்டியது. குறைஷிகள் ஹலாலான பணம் இல்லாததால் அப்படியே நிறுத்திட்டாங்க கட்டுறது. அதனாலதான் அது துண்டாக இருக்குது. அது காபா உள்ளுக்குள்ள பகுதி. அது தவாஃப் செய்யும் பொழுது அதற்குள்ள நுழையக்கூடாது. அதுக்கு வெளியால தான் நாங்க தவாஃப் செய்ய வேண்டும். அடுத்ததாக தவாஃபுடைய நியத் ஆக முக்கியம். என்ன தவாஃப் செய்ய போறீங்க? ஏனென்றா தவாஃபுடைய வகைகள் இருக்கு. சுன்னத்தான தவாஃபா, வாஜிபான தவாஃபா,
ஃபர்லான தவாஃபா? தவாஃபுல் குதூம் என்ற ஒரு தவாஃப் இருக்குது, தவாஃபுல் இஃபாதா அல்ல தவாஃபு ஜியாரா, இது வாஜிப், அதாவது ஃபர்த் ருக்குன், ஹஜ்ஜுடைய தவாஃப். இது இன்னொன்றுக்கு தவாஃபுல் வதா, கடைசி தவாஃப், ஹஜ்ஜில மட்டும்தான் தவாஃபுல் வதா, உம்ரால இல்லை. தவாஃபுல் வதா பிரியாவுடைய தவாஃப், இது வாஜிப். இன்னொன்று இருக்குது சுன்னத்தான தவாஃப். 4 வகையான தவாஃப்கள் இருக்கு. என்ன தவாஃப் செய்ய போறோம்? நியத்து கட்டாயம். அடுத்ததாக தவாஃபுகளுக்கு இடையில தொடர்றிக்கும். 3 தவாஃப் செஞ்சுட்டு ரூமுக்கு வந்துட்டு திரும்ப 2 நாளை பிறகு 3 செய்யறது அல்ல, தொடராக தவாஃபுகள் செய்யணும். அடுத்ததாக 8வது தவாஃப முடித்துட்டு 2 ரக்காத் சுன்னத் தொழும். இதுவும் தவாஃபுடைய ஷுரூத்துகள்ல உண்டு. தவாஃபுடைய முதலாவது தவாஃபுடைய சிறப்புகளை பார்த்தோம். 2வது தவாஃபுடைய வாஜிபுகள் ஷுரூத்துகள் இந்த 8ம் இருக்குது. அடுத்ததாக இந்த தவாஃபுடைய வகைகள் ஏற்கனவே சொன்னதை போல, முதலாவது தவாஃபுல் குதூம், இது காபாக்கு போனதோட செய்யறது தவாஃபுல் குதூம். 2வது தவாஃபுல் இஃபாதா அல்லது தவாஃபு ஜியாரா, 2 பேரும் இது ருக்குன் ஃபர்த், இது ஹஜ்ஜுடைய தவாஃப், இது கட்டாயம் செய்தே ஆகணும் எல்லாரும். 3வது தவாஃபுல் வதா, இது ஃபர்த், இதுவும் கட்டாயம் செய்யும். ஆனால் பெண்களில் தவாஃபுல் இஃபாலாவை முடித்ததற்கு பிறகு ஹைத் ஆனா, பீரியட் ஆயிட்டாங்க பெண்கள், அப்ப காபாவுள்ளு போயில, அவங்களுக்கு மாத்திரம் சலுகை இருக்கு, தவாஃபுல் வதா செய்யாமல் வரலாம். 4வது தவாஃபு தத்தவ்வ, சுன்னத்தான தவாஃப், இதுதான் 20, 30, 40 முடியுமானவங்க செய்யலாம். இது ஃபர்து அல்ல. நீங்க 10 நாள் இருக்க போறீங்க, ஒரு நாளைக்கு ஒரு தவாஃப் செய்வோம், நேரத்தை வீணடிக்க கூடாதே, காபால ஜனக்கூட்டம் இல்லை, ஒரு தவாஃப் அல்லது ஒரு நாளைக்கு 2 தவாஃப் உங்களுக்கு முடியும் அப்படின்னா செய்து கொள்ளலாம். இந்த 4 வகையான தவாஃபுகள் இருக்குது. அடுத்தது தவாஃபுடைய சுன்னத்துகள் என்ன? தவாஃபுடைய 10 சுன்னத்துகள் இருக்குது. சுன்னத் ஆதாப் தர்த்தீபா தான் பார்த்துட்டு வரோம். தவாஃபுடைய சுன்னத்தில் ஒன்றுதான் முதலாவது ஹஜ்ருல் அஸ்வத இஸ்திலாம் பண்றது, ஒன்று முத்தமிடுறது அல்லது கையை காட்டுறது, பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், இஸ்திலாம் செய்யறது. 2வது இஸ்திலாம் செய்துட்டு தான் தவாஃப தொடங்குறது. ஹஜ்ருல் அஸ்வத் அடிய போய் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று ஒன்று தொட்டு முத்தமிடுறது அல்லது முத்தமிடுறது அல்லது கையை காட்டுறது, எது ஏழுமோ. சண்டை பிடிக்க போறது இல்லை, நெருக்கத்துக்குள்ளு போய் எங்களோட உயிரை மாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தடவை ஹஜ்ருல் அஸ்வதை தொட்டுட்டோம், அல்ஹம்துலில்லாஹ் போதும். அவடத்துல அறிவற்றவர்கள் சண்டை பிடிப்பாங்க, நாங்கள் சண்டை பிடிக்க போகக்கூடாது. 2வது ஹஜ்ருல் அஸ்வத முன்னோக்குறது, முன்னோக்கி தவாஃப தொடங்குறது. 3வது தவாஃப்ல காபா கிட்ட தவாஃப் செய்யறதான் சுன்னத். எவ்வளோ நெருக்கமாக தவாஃப் செய்யலுமோ, ஜனக்கூட்டம் இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா தூரமாகிறது, நெருக்கமாக தவாஃப் செய்யறது 3வது. 4வது எப்படி ஹஜ்ருல் அஸ்வத் ஒரு மூலையில் இருக்குதோ கல், அடுத்த மூளை ருக்குனுல் யமானி, யமன் தேசத்து மூளை. காபாவுடைய 4 மூளைகள் இருக்குது, ஒரு மூளையில தான் ஹஜ்ருல் அஸ்வத் இருக்குது, 2வது மூளை ருக்குனுல் யமானி, அதையும் இஸ்திலாம் செய்யுது. அதை எலுமெண்டா தொடையிலும், அதுல ஜனம் இருக்க மாட்டாங்க, அதை தொடலாம் அல்லது கையை காட்டுறது. அந்த ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் ருக்குனுல் யமானிக்கும் இடையில தான் ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார் துஆக்கள் ஓதிக்கொள்றது. அடுத்ததாக 5வது சுன்னத்து தான் தவாஃபுக்கு பிறகு 2 ரக்காத் தொழுவது. வத்தஹிது மின் மகாமி இப்ராஹீம முஸல்லா,
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற இடத்தை தொழுமிடமாக தேர்ந்தெடுங்கள். இடம் இருந்தா மகாம் இப்ராஹிமுக்கு பின்னால தொழுகிறது, இல்லையா அப்படியே பின்னுக்கு வந்து தொழுகிறது. மக்கள் தவாஃப் செய்யும் பொழுது நாங்கள் இடையூறு விளைவிக்க கூடாது. பின்னால வந்து தொழலாம், எங்களுக்கு அனுமதி இருக்குது, இடம் இருக்குது. மக்கள் தவாஃப் குறைய மகாம் இப்ராஹிமுக்கு பின்னால தொழலாம். அடுத்ததாக திரும்ப சஈக்கு முன்னால 2 ரக்காத் தொழுது விட்டு ஹஜ்ருல் அஸ்வத திரும்ப இஸ்திலாம் செய்யறது. 2 ரக்காத் தொழுது திரும்ப பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் ஹஜ்ருல் அஸ்வத பார்த்து, அல்லது முடியுமெண்டா தொட்டு முத்தம் விடுறது. 6வது. 7வது தவாஃப்ல ரமுல் இல்திபா, கொஞ்சம் வேகமா ஓடும். ரமுல் 3 ஓட்டம் வேகமா, கொஞ்சம் மற்றது நடக்கிறது. ஜனம் இடம் இருந்தா கொஞ்சம் ரமுல் என்ன கொஞ்சம் வேகமா ஓட்ட தொங்கோட்டம் ஓடுற மாதிரி. இல்திபா என்றா என்ன? வலது தோளை ஆண்கள் காட்டிக்கொண்டு தவாஃப் செய்யும் சுன்னத். இதெல்லாம் இடது தோல் மறைஞ்சிருக்கும், வலது தோலை கீழால இஹ்ராத்தை போட்டு தவாஃப் செய்வாங்க. இதுக்கு இல்திபா என்று சொல்றது. இது 7வது. 8வது சுன்னத் நடந்து தவாஃப் செய்தல். தவாஃப நடந்து செய்யறது ஏற்றம். 9வது தவாஃபிலே ஆக முக்கியம் திக்ருகள். தவாஃப்ல என்ன திக்ர் என்று இல்லை. சில உலமாக்கள் சில கிதாபுகள் என்னென்ன திக்ரு தான் ஓதணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீல சுன்னத்ல அப்படி இல்லை. எல்லா திக்ரும் ஓதலாம். அல்லாஹும்ம ஈமானன் பிக் வ தஸ்தீகன் பி ரசூலில்லாஹ் சொல்லி கொடுப்பாங்க, பிரச்சனை இல்லை. வாரிதாக வந்த ஹதீஸ்களில் வந்த திக்ருகள் துஆக்களை ஓதிக்கொள்றது. கடைசி 10வது பணிவோட, பயத்தோட, அச்சத்தோட, அழுகையோட தவாஃப் செய்யும். இது தவாஃபுடைய சுன்னத்துகள். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, தவாஃபுடைய இவ்வளோ விடயங்களை நாங்கள் பார்த்துருக்கோம். இதில் முக்கியமாக தவாஃபுடைய சிறப்புகளை பார்த்தோம். 2வது தவாஃபுடைய வகைகளை பார்த்தோம். 3வது தவாஃபுடைய ஆதாபுகளை பார்த்தோம். 4வது ஒன்றுதான் தவாஃபுடைய துஆக்கள். தவாஃபுடைய துஆக்கள் 7 தவாஃப்ல எவ்வளவு துஆ கேட்கலாம். வாரிதாக வந்த துஆ கேட்டுட்டு மற்ற துஆக்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டிருக்கிறாங்க, அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, சஹாபாக்கள் எல்லாம் துஆ கேட்டிருக்கிறாங்க. ஆகிரத்தை கேட்கிற அல்லாஹ் இடத்துல, சொர்க்கத்தை கேட்கிற அல்லாஹ் இடத்துல. ஆகவே வல்யத்தவஃபு பில் பைத்தில் அதீக் என்று அல்லாஹ் சொன்னது, காபத்துல்லாவை தவாஃப் செய்யுங்கள். இந்த 3 கட்டளையும் ஒரு ஆயத்துக்குள் இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், சும்மல் யக்து தஃபஸஹும் வல்யூஃபு நுذூரஹும் வல்யத்தவஃபு பில் பைத்தில் அதீக். நீங்க அழுக்க நீக்கி கொள்ளுங்க, நேர்ச்சியை நிறைவேற்றிக் கொள்ளுங்க, காபத்துல்லாவை நீங்க பைத்துல் அதீக தவாஃப் செய்து கொள்ளுங்க என்று அல்லாஹ் ஹஜ்ஜுடைய சூரா ஹஜ்ஜிலே எங்களுக்கு ஹஜ் என்றால் என்ன என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கிறான். ஆகவே சுருக்கமாக சகோதரர்களே, இந்த 3 கட்டளைகளில் ஆக முக்கியமான கட்டளை தான் அல்லாஹுடைய தவாஃப். ஆகவே தவாஃபுடைய சிறப்புகளை பார்த்தோம், தவாஃபுடைய வகைகளை பார்த்தோம், தவாஃபுடைய ஆதாபுகளை பார்த்தோம், தவாஃபுடைய துஆக்களை பார்த்தோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சரியான முறையில், சுன்னத்தான முறையில், அணுவாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பின்பற்றி ஹஜ் செய்யக்கூடிய, உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும், இந்த சூரா ஹஜ்ஜை விளங்கும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. ஓதி பாருங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லியஷ்ஹது மனாஃபிஅ லஹும் ويذكروا اسم الله في أيام معلومات على ما رزقهم من بهيمة الأنعام
فكلوا منها وأطعموا البائس الفقير ثم ليقضوا تفثهم وليوفوا نذورهم وليطوفوا بالبيت العتيق. اللهم إنا نسألك رضاك والجنة ونعوذ بك من سخطك والنار. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيده. واعف عنا يا كريم يا رحيم يا ربي يا الله. اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث أصلح لنا شؤوننا كله ولا تكلنا إلى أنفسنا طرفة عين. لا إله إلا الله الحليم الكريم سبحان الله رب العرش العظيم والحمد لله رب العالمين. نسألك موجبات رحمتك وعزائم مغفرتك والغنيمة من كل بر والسلامة من كل إثم. لا تدع لنا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام. اللهم صل على محمد وبارك على محمد. اللهم ارزقنا حج بيتك الحرم وزيارة روضة نبينا محمد صلى الله عليه وسلم. கிருபையுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நீ ரஹ்மான் ரஹீம் லத்தீஃப் வதூதாக இருக்கிறாய் யா அல்லாஹ். நீ இரக்கமுடையவன் யா அல்லாஹ். இந்த இஃப்தாருடைய நேரம் உன்னிடம் கையேந்திருக்கிறோம் ரஹ்மானே. உன்னுடைய குர்ஆனை ததப்புர் செய்துவிட்டு முதாரசா குர்ஆனுடைய பாடங்களை முடித்து விட்டு யா அல்லாஹ், இந்த சூரா ஹஜ் உன்னுடைய கலாம் யா அல்லாஹ், உன்னுடைய கலாமை ஓதிவிட்டு விளங்கிவிட்டு உன்னிடம் கையேந்திருக்கிறோம் ரஹ்மானே. எங்களுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வாயாக.